ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 500க்கான ஒரு ஷார்ட்கட் தாங்க நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலித்தொகைக்கான திணை வரிசை தான் நம்ம வந்து ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கலித்தொகை வந்து பார்த்திங்கன்னா திணை வரிசை வந்து எப்படி அடுக்கப்படுது அப்படின்னா பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த திணையை வந்து அடுக்கிறாங்க. சரி, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ளிப்பாலை குடித்தா மருவெலாம் போயிடும். கள்ளிப்பாலை குடித்தா மருவெலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்கிட்ட யாரோ சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், 500 நான் முல்லை தான் காமனாக வச்சுருப்பேன், இதுலேயே முல்லை தான் காமனாக வச்சுருக்கேன். ஸோ முல்லைக்கிட்ட யாரோ சொன்னதால் அவங்க என்ன பண்ணாங்கடானா நெய்யை கலந்து அந்த கள்ளிப்பாலை குடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கள்ளிப்பாலை குடித்தா மருவு போயிடும். ஏன்னா கள்ளிப்பால் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா கலித்தொகை, உங்களுக்கு வந்து கலித்தொகை அப்படின்னு தெரியணும். கள்ளிப்பால்னால் கலித்தொகைன்னு தெரியணும். அதனால தான் கள்ளிப்பால்னு ஆரம்பித்தேன். அப்போ பாலை குடித்தா அப்படின்னா பாலை, குடித்தா அப்படின்னா குறிஞ்சி, மருவெலாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்போ மருவெலாம் போயிடும்னு சொன்னதால் அப்போ மருதம். யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் முல்லைக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ முல்லை. அதனால் என்ன பண்ணுறா அவள் நெய்யை கலந்து குடிச்சிட்டா அப்படின்னு சொன்னேன். அப்போ நெய்தல். ஓகேங்களா? அப்போ இந்த ஷார்ட்கட் நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது. அப்போ கள்ளிப்பாலை குடித்தா மருவு போயிடுன்னு முல்லைக்கிட்ட யாரும் சொன்னதால் அவள் நெய்யில் கலந்து குடிச்சிட்டா அப்படின்ட்டு தான். அப்போது கலித்தொகைக்கான திணை வரிசைனா நீங்கள் கள்ளிப்பாலுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஷார்ட்கட் அப்படியே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா திணை வரிசையை தான் கேட்க போகிறாங்க. ஸோ கள்ளிப்பாலை குடித்தா அப்படின்றது நீங்கள் ஆரம்பிச்சினாலே நீங்கள் ஆப்ஷன்லேருந்து என்ன பண்ணிடலாம், அதை வச்சு எடுத்துடலாம். லாஸ்ட்டாக நெய்யை கலந்து குடிச்சான்றதை கூட நீங்கள் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கின்னு இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அகநானூறுக்கான திணை வரிசை நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அகநானூரோட திணை வரிசை என்ன பண்ணியிருப்பாங்க, இது 2 மட்டும் மாறி இருக்கும், முல்லை, மருதம். ஸோ முல்லை, மருதம் மட்டும் மாறி இருக்கும். நீங்கள் இதை கலித்தொகைக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அகநானூறுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட்கட்லேயே நீங்கள் மருதம் வரத்த முல்லையும், முல்லை வரத்த மருதையும் மட்டும் மாற்றி போட்டுங்கன்னா அது அகநானூறுக்கான திணை வரிசையாக வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்போது இதில் வந்து கலித்தொகைக்கான திணை வரிசையும் அதிலே நீங்கள் மாற்றி அகநானூறுக்கான திணை வரிசை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதையும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நம்ம நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.